ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு அமோகமான அறுவடையை பார்க்கலாம். ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் முதல்ல தக்காளி பழம் பறிச்சுக்கலாங்க. ஹைப்ரிட் தக்காளி நிறைய பழுத்து இருக்குதுங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தக்காளி அறுவடை தாங்க. பழம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்க, அப்படியே எப்படி பழுத்து போய் கிடக்கு செடி பூரா. நல்ல பழங்க இது. தமிழுக்கு உண்மையிலே சூப்பராக இருக்குதுங்க. செடியை பராமரிச்சுட்டு இருக்குங்க. இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணிட்டே உங்களுக்கு வந்து செடியை பராமரிக்கிறது எப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தேங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லாததுனால நான் விட்டுட்டுங்க. உங்களுக்கு நான் எப்படி பராமரிச்சிருக்கேன் அப்படின்றது வேணா ஒரு வீடியோவாக கொடுக்குறேங்க. இந்த செடி நம்ம வந்து பராமரிச்சாதாங்க அதுவுமே அறுவடைக்கு வரும். கவனிக்காத விடக்கூடாதுங்க. தண்ணி கொடுக்கறதுலேருந்து செடியை கவனிக்கிற வரைக்கும் நம்ம பார்த்துட்டே இருக்கணுங்க. அப்படி இருந்தால் தான் நம்மளால் வந்து தொடர்ந்து அறுவடை எடுக்க முடியுங்க. அதை அந்த பக்கம் போய் பறிச்சுக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா வாரம் 2 அறுவடையே வந்துடுதுங்க. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் இல்லாததுனால என்னால் அறுவடை பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குதுங்க. இப்போ செடிங்க நல்லா வளர்ந்து நல்லா காய் கொடுக்குதுங்க. நம்மளால் வந்து இப்போ அறுவடை பண்ணி சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குதுங்க. உங்களுக்கு பீட்ரூட் லீஃபு வச்சு எப்படி நான் வந்து சமைக்கிறேன் அப்படின்றதையும் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போடுறேங்க. ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க, பீட்ரூட் லீஃப் வச்சு எப்படி சமைக்கிறது அப்படின்றத கேட்டிருந்தீங்க. அதுக்கு வேண்டி ஒரு ஷார்ட் போட்டிருக்கேங்க, பாருங்க. செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் வேறு பக்கம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு பக்கம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஒரு பக்கம்னு மாற்றி மாற்றி அடிக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா ஒரே பக்கம் விடக்கூடாதுங்க, மாடி வந்து வீணாக போயிடுங்க. அதனால் ஒரு பக்கம் கொஞ்ச நாள் இருந்துட்டு கொஞ்சம் எடுத்து அது வேறு பக்கம் அடுக்கணுங்க. அப்போ தான் கீழே தர காயுங்க. நல்லா தர காஞ்ச பின்னாடி இப்போ மறுபடியும் நம்ம மாற்றிக்கலாங்க. அந்த மாதிரி தான் மாடியை வந்து பராமரிக்கணுங்க. மாடியும் பராமரிச்சுக்கணும், செடியும் நம்ம வந்து பராமரிக்கணுங்க. தக்காளி இப்படி ரொம்ப லென்த்தாக போகிறதுனால கொஞ்சம் கட் பண்ணிட்டேங்க. வாங்க செடி பீன்ஸ் பாருங்கள், விதைக்கு எப்படி ரெடியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக காஞ்சிருக்குது பாருங்கள். நம்மளுடைய மாடி தோட்டத்தில் நாமளே பீன்ஸும் இப்போ வந்து அறுவடை பண்ணி உங்களுக்கு வந்து விதைக்கும் நான் ரெடி பண்ணியிருக்கிறேங்க. அப்படியே செடியோடே பாருங்கள், அப்படியே காய விட்டுட்டுங்க. அழகாக காயுது பாருங்கள். பாருங்கள் அப்படியே காய்ஞ்சி வருது பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு விதைக்குதாங்க. காய் பாருங்கள் இப்படி கொத்து கொத்தா தொங்குது பாருங்கள். நான் அறுவடை வந்து 2 அறுவடை தாங்க பண்ணேன். அதை கூட என்னால் ஒரே வீடியோக்கு தாங்க எடுக்க முடிஞ்சிச்சு. இன்னொரு வீடியோ வந்து நான் எடுக்க முடியலைங்க. 3 செடியுமே நல்லா காய்ங்க. அப்படியே நான் விதைக்கே விட்டுட்டுங்க. நிறைய பேர் விதை கேட்குறீங்கன்றதுனால விதைக்கே விட்டுட்டுங்க. அடுத்து பார்த்தா ஒரு பீக்கங்க 2-3 பீக்கங்க இருக்குதுங்க. அதனால எல்லாத்தையும் அறுவடை பண்ணிக்கலாங்க. ஏன்னா இப்போ வந்து வீடியோ நிறைய காய் இன்னைக்கு அறுவடை இருக்குதுங்க. அதனால வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணி தாங்க நான் கொடுக்க முடியுது. ரொம்ப லென்த்தாக போனாலும் நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்க. அதனால கொஞ்சம் எல்லாத்தையும் கட் பண்ணுறேங்க. கட் பண்ணி தான் நான் வந்து கொடுக்குறேங்க. விதைக்கு வந்து தயாராக எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா காஞ்சி திரட்சியான விதையை நம்ம போடும்போது முளைப்பு திறனுக்கு பஞ்சம் இருக்காதுங்க. வாங்க அடுத்தது வந்து இங்கே ஒரு பீக்கங்க இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்க காய். இன்னொன்று இருக்குதுங்க, வாங்க பார்க்கலாம். இது கொஞ்சம் குட்டியாக போச்சுங்க, குட்டியாக இருக்குது. வாங்க அடுத்து அவரைக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். அவரைக்காய் இல்லாத அறுவடையா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது மாடியில். இன்னுமே பாருங்க பூ பாருங்க, இன்னுமே பூ எடுக்குதுங்க, இன்னுமே காய் வைக்குது. உண்மையிலே பரவாயில்லைங்க இந்த ரகம். இன்னும் எல்லா காயும் உங்களுக்கு வந்து அறுவடைக்கு காட்டணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க. அதனால தான் கொஞ்சம் வீடியோவை கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கிறதா இருக்குதுங்க. எல்லாமே டைம் ஆகுதுங்க. அறுவடை பண்ண உங்களுக்கு லென்த்து வந்துடுங்க. காய்கறிங்கிற விதையும் நம்ம பார்த்து பறிக்கிறதா இருக்குதுங்க, அதையும் பார்க்கணும். அதனால் டைமுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேங்க. நல்லா காஞ்சி போய்க்குது பாருங்க காய். அப்படியே விதைக்கும் அப்படியே நான் எடுத்துக்கிறேங்க பாருங்க. காய் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குதுங்க காய் அவரைக்காய். இருங்க உங்களுக்கு காட்டுறேன். இந்த கலர் அவரைக்காவே ஒரு தனி வித்தியாசங்க. இந்த கலர்
இப்படியே இந்த மாதிரி பந்தல் போடுறதுலேயும் ஒரு வசதியாக போச்சுங்க எனக்கு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க எனக்கு காய் பறிக்கவே. இப்போ கூட நான் சொல்லிட்டே தாங்க இருந்தேன். இந்த மாதிரி பந்தல் போடுறதுனால தான் என்னால் காய் வந்து கொஞ்சம் ஈஸியாக பறிக்க முடியுது, பார்க்க முடியுது. மூக்குத்தி அவரையும் அப்படியே சேர்ந்து பறிக்கிறேங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய அறுவடை காட்டுறதுனால கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் போகிறேங்க. மூக்குத்தி அவரை பாருங்க, கலர் தாங்க இதுக்கு டாப்னு சொல்லுவோம். எனக்கு இந்த கலர் தாங்க ரொம்ப பிடிச்சது. வீடியோக்கு நான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கிறேங்க. அதாவது நீங்கள் ரசிக்கிற மாதிரியே தான் என்னுடைய மாடி தோட்டத்தை நான் ரசிக்கிறேங்க. நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸு அவ்வளோ ஒரு இதாக இருக்குதுங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷன்னு சொல்லலாங்க. இந்த மாதிரி நான் மனம் தளராத இந்த மாடி தோட்டத்தை ரன் பண்ணுறதுக்கு அதுவுமே ஒரு காரணங்க. வாட்டர் ஆப்பிள் செடி வந்து பூ வைக்கல, அதை எடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேங்க. அதுக்குமே ஒரு கமெண்ட் வந்திருந்ததுங்க. எடுக்க வேண்டாங்க, அது பூ வைக்கும் அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுத்த சிஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. காய் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கொடி இன்னுமே வந்து காய் கொடுக்குதுங்க. நல்லாவே இன்னுமே தலையுது, இன்னுமே பூ எடுக்குது. அதுக்கு தான் நான் வந்து இப்போ இதுக்கு தொடர்ந்து லிக்விட் கொடுத்துட்டு வரேங்க. தேங்காய் பூ நான் கரைசல் கொடுத்தேன். அந்த மாதிரி பாருங்க, விதைக்கு அப்படியே எடுத்துகிட்டு வரேங்க மூக்குத்தி அவரையே. பறிக்கும் போது தாங்க தெரியுது காய்ஞ்சுங்கிறது. செடிங்கெல்லாம் இப்போ அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வந்து டைம் இருக்கும்போது ஒரு வீடியோ கொடுக்குறேங்க நான். கத்திரி செடிலாம் இப்போ வந்து வேறு மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்குறேங்க. பொல்லங்காய் ஒன்று இருக்குதுங்க, பொல்லங்காயும் பறிச்சுக்கலாங்க. இன்றைக்கி பொல்லங்காய், பீக்கங்காய் பாருங்கள், பருப்பில் வர விதைக்கு பாருங்கள் எப்படி காஞ்சிருக்குது பாருங்கள். பச்சை அவரை எல்லாமே இன்றைக்கி கலப்பட அரைவரைங்க. அவரைக்காய் அப்படியே கொஞ்சம் கட் பண்ணுறேங்க. வாங்க, கத்திரிக்காய் புதுச்சேரியிலேருந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். அறுவடைங்க இது. சூப்பரான காய் பாருங்க. பச்சை கத்திரிக்காய், வால் கத்திரிக்காய். இது வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் வால் கத்திரிக்காய் அப்படின்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. சூப்பரான மைசூர் வால் கத்திரிக்காய். இங்கே பாருங்க, அடுத்த புதிய ரகங்க பச்சை குண்டு கத்திரிக்காய்ங்க. இது முன்ன தடவை வச்சு இந்த பச்சை குண்டு கத்திரிக்காய் வரி வரியா இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பால் மாதிரி பச்சையிலே பார்த்தீங்கன்னா லைட் பச்சைங்க. இது ஒரு ரகங்க. மைசூர் வால் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 2 இருக்குங்க, 2 செடி வச்சிருக்கு. வாங்க, அடுத்து வரிநில கத்திரிக்காய் பாருங்க, நிறைய கத்திரிக்காய் இன்னைக்கு இருக்குங்க. செடி ரப்பர் காய் தாங்க. வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. வீடியோவுக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க, என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறீங்க. வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களால் கேட்லாக் பார்க்க முடியுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடிப்பட்டத்துக்கு தேவைக்கிற அத்தனை விதைகளுமே என்னுடைய கேட்லாக்கில் இருக்குதுங்க. வேணுன்றவங்க பயன்படுத்திக்கலாங்க. சூப்பரான விதைங்க. முளைப்புத்திறனையும் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்டு வரேங்க. அறுவடையும் உங்களுக்கு காமிச்சிட்டு வரேன். வளர்ச்சியும் உங்களுக்கு காட்டிட்டு வரேன். அந்த மாதிரி செடிங்களுடைய குரோத் எப்படி இருக்குன்றதையும் உங்களால் பார்க்க முடியும். விதை வந்து தரமாக தாய் விதை நல்லா இருந்துச்சுன்னா காய்கள் நல்லா வைக்குங்க. இதுதான் என்னுடைய எப்படி சொல்கிறதுன்னா, நம்மளுடைய ஆர்கானிக் முறையில் வந்து தாய் விதை வந்து நல்லா இருந்துச்சுன்னா அது விளைச்சலுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. தாய் விதை சரியில்லை அப்படின்னா அது விளைச்சலும் கொஞ்சம் கம்மியாக தாங்க கொடுக்கும். அதனால் விதை தரமாக இருந்துச்சுன்னா மட்டும்தாங்க காய்களை நல்லா தரமாக எதிர்பார்க்கலாம். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமாக இருக்கிற காயை தான் விதைக்கு விட்டு எடுத்து என்னுடைய கேட்லாக்கில் ஆட் பண்ணுறேங்க. வேணுன்றவங்க பயன்படுத்திக்கலாங்க. என் சின்ன பையனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் செடி இவ்வளோ கத்திரிக்காய் வச்சுங்கிறத பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தனால, இருமா நான் ஒரு கொஞ்ச நேரம் இதை ரசிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்துங்கிறாங்க. பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய்கறி கையெல்லாம் நம்ம விளைஞ்சி காட்டும் போது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. வெயிட் தாங்காத அப்படியே செடி அப்படியே ஆடுதுங்க. இவ்வளோ கத்திரிக்காய் ஒரே முட்டை வச்சிருச்சுங்க.
நான் கொஞ்சம் டைம் இல்லாததுனால கொஞ்சம் அறுவடை பண்ண லேட் ஆயிடுச்சுங்க. அதனால நிறைய கத்திரிக்காய் ஆயிடுச்சு. இன்னும் பிஞ்சு நிறைய இருக்குது பாருங்க. கத்திரிக்காய்க்கு பொறுத்த வரைக்கும் லிக்விட் தண்ணி ஊற்றினா போதுங்க, நிறைய பூ எடுக்க ஆரம்பிச்சிருது. எனக்கு அப்படிதாங்க நான் பண்ணுறேன். ஏன்னா வேற எதுவுமே இந்த கத்திரிக்காய்க்கு நான் கொடுக்கறதே கிடையாது. அது ஒன்று தாங்க எனக்கு நல்லா பலன் கொடுக்குது. இது பாருங்க, அறுவடை பண்ண லேட்டானதுனால விதைக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா பெரிய கத்திரிக்காய் ஆயிடுச்சு பாருங்க. விட்டுட்டுங்க அதை. புது வரவு பார்த்தீங்கன்னா நீல நீல கலர்ல வால் கத்திரிக்காங்க பாருங்க. இது பாருங்க, நல்லா இலசுங்க, சூப்பரான கத்திரிக்காங்க. இதுவுமே நல்லா இலசா இருக்குது பாருங்க. நல்லா பாருங்க, குழன்னு எப்படி அமுங்குது பாருங்க. இதுவும் அமுங்குது பாருங்க. கலர் தாங்க கொஞ்சம் இதுக்கும் வித்தியாசம் தெரியுதா தவிர இதுவுமே பிஞ்சு தாங்க. அடுத்த புது வரவு பாருங்க, வாளுங்க. இதுல பேபி பார்பெல்லாவிலே பார்த்தீங்கன்னா வாளுங்க. இது பாருங்க, 2 செடி இருக்குதுங்க. நீல வாக்கில் வரங்க இந்த ரகம். இது பேபி பார்பெல்லாலே பார்த்தீங்கன்னா இது வந்து குண்டுங்க, இது வந்து வாளுங்க. 2மே வச்சிருக்கிறேங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. கலர் சொத்துலே இல்லை பாருங்க. முள்ளு பாருங்க, எவ்வளவோ முள் இருக்குது. இது 2வது அறுவடைங்க. இல்லை பாருங்க, விதை கொஞ்சம் இது பறிக்க லேட் ஆனதுனால விதைக்கு விட்டுட்டேங்க. இன்னொரு இளஞ்செடி பாருங்க, அழகா பூ வச்சுட்டு எப்படி வளருது பாருங்க. நிறைய மொட்டு பாருங்க, இப்பயே எடுத்துச்சுங்க. இது என்ன செடின்னு தெரியலிங்க, காய் வச்சாதான் தெரியும். வாங்க அடுத்தது அவரைக்காய் பறிக்கலாம். 1 சைடு பறிச்சுட்டுங்க, அதனால அதை கட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அவரைக்காய் இல்லைன்னு நினச்சிட்டுங்க. கடைசியில் பார்த்தா இந்த பக்கமும் நிறைய இருக்குதுங்க. சரி, உங்களுக்கு இதையும் கொஞ்சம் காட்டிடலாம் அப்படின்ட்டு மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேங்க. இன்னும் காய் நிறைய இருக்குதுங்க. நல்ல கொனைய வரைக்குமே வைக்கிறதுங்க காய். விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பாருங்க. விதை காலியாட்டு முன்னாடி கேட்டிங்கன்னா கிடைக்காதுங்க. நல்லா போட்டி போட்டு தாங்க காய் வைக்கிறது. சரியான போட்டிங்க செடிங்களுக்குள்ள. மனிதர்கள் மாதிரியே தாங்க செடிங்களும் போட்டி. என்னாலையும் வளர முடியும்னு நல்லா வளர்ந்து காய் வைக்குதுங்க. பூ பாருங்க, உதிராத எப்படி இருக்குது பாருங்க காய். நம்ம தண்ணி கொடுக்கறதுல இதுதாங்க ரிசல்ட். வேற ஒண்ணுமே நான் பயன்படுத்துறது கிடையாதுங்க. மாடி தோட்டத்தினுடைய நோக்கமே நல்ல மருந்து இல்லாத காய்கறி சாப்பிடணும்னு தாங்க வச்சிருக்கேன். மாடி தோட்டம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு வீடியோ பாருங்க, லிங்க் கொடுத்துருக்கேன். என்னுடைய பழைய வீடியோனுடைய இது வந்து கொடுத்து ரீமிக்ஸ் கொடுத்துருக்குறேங்க. பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க பாருங்க. அதான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்பேங்க. பாருங்க காய் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, வெள்ளை லாங் பென்ஸுங்க. இது காராமணி கிடையாதுங்க, வெள்ளை கலரில் லாங் பென்ஸுங்க. இது காராமணி பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்குங்க. தோல் ஸ்கின் பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா நீல கலரில், அதாவது நீல லென்த்து வருதுங்க. காராமணி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ லென்த்து வரதில்லைங்க, கொஞ்சம் கொட்டிங்க. கொடி காராமணியே சொல்கிறேங்க நான். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளங்க, வெள்ளை கலரில் உங்களுக்கு இந்த காய் வருங்க. இது காய் வேறங்க, இதனுடைய விதையுமே வேற, காயுமே வேறங்க. இதே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 ரகம் வச்சிருக்கிறேங்க. பொரியல் தட்டைக்காயாக இருக்கட்டும், கொடி தட்டைக்காயாக இருக்கட்டும். இது பார்த்தீங்கன்னா வெள்ளை லாங் பென்ஸு, பச்சை லாங் பென்ஸு, ரெட் லாங் பென்ஸுன்னு ஒரு 6 வகை வச்சிருக்கிறேங்க. அந்த லாங் பென்ஸுங்களே பீன்ஸு, கொடி பீன்ஸு, அந்த மாதிரி வகை வகையான காய்ங்க. அங்கே அப்படியே எப்படி கொத்து கொத்தாக காய் வைக்கிது பாருங்க. அதோட பண்ணணுங்க. அவரைக்காயை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அதுக்கிட்ட வரணுங்க. சரிங்க, அவரைக்காயை வந்து கட் பண்ணுறேங்க. நம்ம அடுத்தது லாங் பென்ஸுக்கு போயிடலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இன்னும் பீட்ரூட் அறுவடை பண்ணலைங்க, பாலக்கீரை அறுவடை பண்ணல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய காய் அறுவடை பண்ண வேண்டியது இருக்குங்க. என்னால் வந்து அறுவடை வந்து
இதே பார்த்தீங்கன்னா நிமிஷம் நிறைய கவர் ஆயிடுச்சுங்க. நல்லா இலசு பாருங்க. நம்ம விதைக்கணும் விட்டோம்னா கொஞ்சம் நிறைய காய் வர மாட்டேங்குதுங்க. அதனால தான் கொஞ்சம் பறிச்சிடலான்னு பறிக்கிறோங்க. பாருங்க இன்னும் அந்த பக்கம் பச்சை லாங் பீன்ஸ் இருக்குதுங்க, வாங்க காட்டுறேன். பாருங்க இந்த கலருக்கு இந்த கலருக்கு வித்தியாசம் இருக்குது பாருங்க. உங்களுக்கு வித்தியாசம் காட்டணுன்னே இதை அறுவடை பண்ணுறாங்க. பாருங்க பாருங்க இது எவ்வளோ க்ரீன் கலராக இருக்குது பாருங்க. இது ஒயிட் கலராக இருக்குது பாருங்க, வெள்ளை கலராக இருக்குது. ஆனால் ரெண்டுமே லாங் பீன்ஸ் தாங்க. விதை பார்த்தீங்கன்னா இது வேறு விதைங்க, இது வேறு விதைங்க. நாங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா கோஸை ஒன்று அறுவடை பண்ணிக்கலாங்க. இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா திரட்சியாக வந்துடுச்சுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குது பாருங்க. சின்ன பேக்கில் தாங்க வளர்த்திருக்கேன். அடுத்த வீடியோவில் தாங்க நான் இந்த பீட்ரூட்டு, ரெட் முள்ளங்கி எல்லாத்தையும் பறிக்கிறது உங்களுக்கு காட்ட முடியும். இதே வந்தீங்கன்னா நம்ம லென்த் ஆயிடுச்சு. அழகான காலிஃப்ளவருங்க, காலிஃப்ளவர்னே வருதுங்க. கோஸுங்க சூப்பராக இருக்குது பாருங்க. கோஸ் என்னுடைய மாடி தோட்டத்தில் கோஸ் விளைஞ்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. இதெல்லாம் என்னால் விளைய முடியும் நான் வந்து மாடியில் பார்த்தது தாங்க. ஆனால் இப்போ என் கையில் இருக்குதுங்க. அந்த அளவுக்கு நம்மளாலையும் முடியும் அப்படின்றது இது வந்து எனக்கு தெரியுதுங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் மாடி தோட்டத்தில் எல்லா காயுமே விளைவிக்க முடியுங்க. தன்னம்பிக்கையோடு நீங்கள் வந்து விதையை போட்டு விதை வந்து முளைச்சி வெளியே வந்து அது கொஞ்சம் வளர்ற வரைக்கும் மட்டும் கொஞ்சம் பேக்குங்களை கொஞ்சம் கவனிங்க. எறும்பு இருக்கா சங்குப்பூச்சி இருக்கான்றதை மட்டும் கவனிங்க. அது வளர்ந்துருச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ணாதுங்க. வளர்ற வரைக்கும் தாங்க கவனிக்க வேண்டியது இருக்கு. நாங்கள் அறுவடை பார்க்கலாம். நாங்கள் அடுத்து கொஞ்சம் பழம் கொஞ்சம் இருக்குதுங்க, பறிச்சுக்கலாங்க. பழம் பாருங்க அப்படியே சப்போட்டா பழம் பழுத்து அப்படியே தொட்டிக்குள்ளேயே விழுந்துருச்சுங்க. நல்லா பழம் பாருங்க, நல்லா ஜூஸியாக இருக்குதுங்க. பாருங்க நல்லா பழுத்து அதுவே விழுந்துருச்சுங்க தொட்டியில். இங்கே பாருங்க இதுவும் பழுத்துருச்சுங்க. சப்போட்டா பழமும் நம்மளுடைய மாடி தோட்டத்தில் இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. 4 பழம் கிடச்சிருக்குதுங்க. வெட்டியில் அரைஞ்சி இருக்குதுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் இருக்குதுங்க அண்ணாடி செடியில், ஒரு செடியில் 2 செடி வச்சுருக்காங்க வெட்டியில் அரைஞ்சி. அதனால் பார்த்தீங்கன்னா காய் நிறைய கிடைக்குதுங்க. கையே பிடிக்கல. நிறைய பழம் பழுத்துருக்குது பாருங்க. காய் இருக்கு, பழமும் இருக்கு. இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பழம். காய் பாருங்க ஒன்று கொத்து கொத்தா எப்படி இருக்கு. வாங்க அறுவடை பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு வரிநிலை கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு மேலே வருங்க. அந்த அளவுக்கு அறுவடைங்க. 2 செடி தாங்க இந்த அளவுக்கு அறுவடை கொடுத்துருக்கு பாருங்க. அப்புறம் இது புதிய ரகங்க பேபி பார்பில்லா. இது பார்த்தீங்கன்னா பச்சை வால் கத்திரிக்காய்ங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. மைசூர் கத்திரிக்காய், நீல வாழை கத்திரிக்காய். இது ரொம்ப எனக்கு ஆசையாக இருந்ததுங்க இந்த கத்திரிக்காய் விளைஞ்சி பார்க்கணுன்னு. கரெக்டாக நான் செடி நட்டுட்டுருக்கிறேன்னு நான் இது காய் வைக்கும்போது தாங்க எனக்கே தெரியுது. மூக்குத்தி அவரைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு நிறைய உங்களுக்கு வந்து 3 விதமான அவரைக்காய் இருக்குதுங்க இதில். டபுள் கலர் அவரை, டபுள் கலர்லேயே பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் பார்டர் கட்டினதுங்க, பச்சை அவரைங்க. 3 கலர் அவரைக்காங்க. 3 கலருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு தட்டு நிறைய கொடுத்துருக்குதுங்க. இப்போ நான் எல்லாம் ஒன்றா சமைக்கிறதுனால ஒரே இதில் வச்சுட்டுங்க. அடுத்தது லைப்ரரியா தக்காளிங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ வருங்க. அந்த அளவுக்கு நல்லா வெயிட் இருக்குதுங்க. தட்டு பெரிய தட்டுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பீக்கங்காங்க, ஒரு 3 பீக்கங்காய், 3 பீக்கங்காய், லாங் பீன்ஸுங்க, வெள்ளை லாங் பீன்ஸு, ஒரு புடலங்காய், கீழே ஆரஞ்சு, சப்போட்டா, ஒரு செரிப்பழம், எல்லாம் ஒரு தட்டு நிறைய இருக்குதுங்க. இது வந்து கோஸுங்க, சூப்பரான ஒரு கோஸ். இது ஒரு அமோகமான அறுவடைங்க, சூப்பரான அறுவடைங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு வியாக்கிழமை வருங்க, பாருங்கள். பாய்.